சுப்பிரமணியபுரம். சார், நானும் என் அப்பாவும் பொய் பேச வேண்டிய அவசியமே இல்ல சார். பொய்யே பேச மாட்டேன் நீ சொன்னா அந்த பொய்யை நான் நம்பணுமா? ஐயா, ரூம் முழுக்க தேடிட்டேன், பணம் எதுவும் இல்லைங்கய்யா. நம்மள வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்கல்ல, அந்த சந்தோஷத்தை கொண்டாட ஃபோன் பண்றா. நான் பதில் சொல்றதுக்குள்ள கட் பண்ணிட்டா. இன்னைக்கு கார்த்திகா உன்னை கட் பண்ணிட்டா, நாளைக்கு ராமநாதன் சாரே கட் பண்ணுவார். அந்த நினைப்பு வேற உங்களுக்கு இருக்கா? என்ன ஹேமா, சேட்டு பணம் கொடுத்தாரா? 10 கோடியும் கொடுத்துட்டார் சார். வெரி குட். ரெண்டு பேரும் ஹேமா சொன்னதை கேட்டீங்கல்ல? ஹேமாவுக்கும் கார்த்திகாவுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹேமா நினைச்சிருந்தா என்ன ஏமாத்தி இருக்கலாம், இந்த 10 கோடியோட ஓடி இருக்கலாம். ஆனா அப்படி செய்யல. கார்த்திகா நல்லவே இல்லை, நல்லவ மாதிரி நடிச்சிருக்கா. 10 கோடி ரூபாய் முழுசா பணத்தை பார்த்த உடனே அவ புத்தியை காமிச்சிட்டா. 10 கோடி ரூபாயோட அப்படியே ஓடிட்டா. நீங்க என்னடானா கார்த்திகா நல்லவ, பொய் பேச மாட்டா, அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான்னு கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. இந்த கார்த்திகா என்ன மட்டும் ஏமாத்தல, உங்களையும் சேர்த்து ஏமாத்திட்டு போயிட்டா. இப்பவாவது புரிஞ்சுக்கங்க. ஹேமாவை நான் ஆரம்பத்துல புரிஞ்சுக்கல, அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹேமா புத்திசாலி பொண்ணு மட்டும் இல்ல, இருக்கிற இடத்துக்கு விசுவாசமான பொண்ணு. ஹேமா என் கூட இருக்கிற வரைக்கும் இனி யாரும் என்னை ஏமாத்த முடியாது. இன்னைக்கு நேத்து இல்லம்மா, 40 ஆண்டு கால நட்பு எங்க நட்பு. என் நண்பர் ராமநாதன் உன்னை தான் மகளா பார்த்துப்பான்னு நம்பிதான் அவன் வீட்டுல தங்கி அவன் நிர்வாகத்தை பார்த்துக்கோன்னு உன்னை அனுப்பி வச்சேன். ஆனா அவன் இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. அம்மா, என் நட்புக்கு உன்னை பலியாக்கிட்டமா, என்ன மன்னிச்சிருமா. அப்பா, என்னப்பா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்ட? ராமநாத சொல்லுவாமா அடிக்கடி, டே கிருஷ்ணா, உண்மைக்கு நாணயத்துக்கு நேர்மைக்கு உதாரணம் சொல்லணும்னா கிருஷ்ணன்னு உன் பேரை தான் சொல்லுவேன்னு அடிக்கடி சொல்லுவான் என்கிட்ட. ஆனா இன்னைக்கு என்னடானா, நீ ஒரு பொய்க்காரன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி அடிக்க வராமா. அதனாலதான்ப்பா சொன்னேன், எதுக்குப்பா என்னோட வரீங்கன்னு. நீங்க தான் பிடிவாதமா வந்துட்டீங்க. நான் எப்படிப்பட்ட அவமானத்தையும் தாங்கிப்பேன். உங்களுக்கு ஒரு அவமானம்னு வந்தா என்னால அதை தாங்கிக்க முடியாதுப்பா. அப்பா, எப்பவுமே நம்மள மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸுக்கு சுய புத்தி, சொல் புத்தி மட்டும்தான் இருக்கும். பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சுயநல புத்தின்னு எக்ஸ்ட்ரா புத்தி இருக்கும். அதுவும் ராமநாதன் சருக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்குப்பா. அது உங்களுக்கு தெரியாம போச்சுப்பா. உண்மைதாமா. ஏமா கார்த்திகா, ராமநாதன் வீட்டுல தான் அவன் கொடுத்த 10 கோடி ரூபாய் செக்க பணமா மாத்தி அவன் பெட்ரூம்குள்ள பெட்டுக்கு கீழே வச்சதா சொன்ன. ஆனா நீ வச்ச இடத்துல அந்த பணம் இல்லையேம்மா. அப்படின்னா அந்த பணம் எங்க போயிருக்கோம்? எங்க போயிருக்கோம்? அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சுப்பா. என்னம்மா சொல்ற? ராமநாதனே நீ வச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு பழிய உன் மேல போடுறானா? இல்லப்பா, பணத்தை அவர் எடுக்கல,
அந்த ஹேமால அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றாளே, ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கும் எனக்கும் ஒத்தே வராதுப்பா. எப்படியாவது என்ன ராமநாதன் சார் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நேரம் பார்த்துட்டு இருந்தா. நான் ராகவ் சார் கிடைக்கணுங்கிறதுக்காக சித்தர் சமாதியில விளக்கு போட வந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மாமி கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு ராமநாதன் சார் வீட்லயே தங்கி நான் வச்ச பணத்தை எடுத்துட்டு பழிய என் மேல போட்டு என்ன அவ நினைச்ச மாதிரியே மறுபடியும் வெளியேத்திட்டா. அவ சூழ்ச்சிக்கு ராகவ் சார் தான் பலி ஆயிட்டார்னா ராமநாதன் சாரும் பலி ஆயிட்டாரேப்பா. ஏமா இதை நீ ராமநாதன் கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியது தானே? அவர் தான் எடுப்பார் கைப்பிள்ளை ஆயிட்டாரேப்பா. என் மேலேயோ இல்ல நம்ம குடும்பத்து மேலேயோ கொலைப்பழி சுமத்தனா கூட தைரியமா அந்த பழியை ஏத்திக்கிட்டு தூக்கு மேடைக்கு கூட நான் பயம் இல்லாம போவேன். ஆனா திருட்டு பழிய சுமத்தி என்ன அவமானப்படுத்தி கோழையாக்கிட்டானம்மா. தலை நிமிர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தானா இன்னைக்கு அவன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசின பேச்சை கேட்டு கூனி குறுகி போயிட்டம்மா. இப்ப நான் உயிரோட இருக்கிறேனா இல்ல செத்துட்டுனான்னு கூட எனக்கு தெரியலம்மா. அப்பா, தைரியத்தை மட்டும் இழந்துடாதீங்கப்பா. எந்த ராமநாதன் சார் உங்களை அசிங்கப்படுத்தினாரோ அதே ராமநாதன் சார் அசிங்கப்பட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாரு. அட போமா, அசிங்கப்பட்டது அசிங்கப்பட்டது தானே. முருகா, இன்னொரு முறை நான் ராமநாதனை சந்திக்க கூடாதுப்பா. அந்த சந்தர்ப்பத்தை மட்டும் எனக்கு கொடுத்துடாத முருகா. அப்பா, சாரிப்பா. கார்த்திகா, என் பிரச்சனையில உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன். இந்த விஷயம் சேகருக்கு தெரியவே கூடாதுமா. சரிப்பா. தெரிஞ்சா பயங்கரமா கோவப்பட்டு கலட்டா பண்ணிடுவான். கோவத்துல அங்க போய் சண்டை போடுவாம்மா. புரியுதா? சரிப்பா. வா. ஐயா, இந்தாங்க காஃபி. மாமி, காஃபியை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் அவருக்கு கொடுக்குறேன். இல்ல, பரவாயில்ல. மாமி, ஹேமா கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் குடிச்சுக்கிறேன். பாஸ் தான் ஃபோன் பண்றாரு. ஃபோன் ரிங் ஆகுது. பார்த்தாரு, எடுத்து பேசாம லேப்டாப்பையே பார்த்துட்டு இருக்காரு. சார், ஃபோன் ஆ, இல்ல, முக்கியமான ஃபோனா இருக்க போகுது. புது நம்பரா இருக்கு. ரெகுலர் நம்பர்ல பேச பாஸ் என்ன முட்டாளா, எடுத்து பேசியா? ஹலோ. என்ன ராமநாதா, பணம் 10 கோடி ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன். ஆமா, பணத்தை எங்க கொண்டு வரணும்னு கேட்க மாட்டியா? நீயே சொல்லுவேன்னு நான் நினைச்சேன். நினைக்க கூடாது ராமநாதா, நீ தான் ஆர்வமா கேட்கணும். உன் பையனை உயிரோடு பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா ராமநாதா? என்ன அப்படி சொல்ற? என் பையன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவன் தான் என் சொத்தே. பரவாயில்லையே, இது நல்ல ஐடியாவா இருக்கே. அப்போ ஒன்று பண்ணு, உன் சொத்தை என்கிட்ட கொடுத்துரு. என்ன பேசுற நீ? நீ கேட்ட 10 கோடி நான் தரேன்னு சொல்லிட்டேன்ல. பயப்படாத ராமநாதா, நான் எப்பவும் பேச்ச மாற மாட்டேன். இப்போதைக்கு இது போதும், அப்புறம் மீதி பார்த்துக்கலாம்.
அப்புறம் ராமநாதா, நீ என்ன பண்ற, பணத்தை 10 கோடி எடுத்துட்டு நான் சொன்ன ஸ்பாட்டுக்கு உடனே வந்துரு, சரியா? அப்புறம் ராமநாதா, பணம் இப்பவே வந்து சேரணும். கண்டிப்பா வந்து சேர்ந்துடும். நீ அந்த இடத்துக்கு போய் ராகவ கடத்தினவங்க கிட்ட 10 கோடி கொடுத்துரு. நம்ம ராகவ நீ பத்திரமா கூட்டிட்டு வந்துடணும். சரிங்க சார். ஒரு நிமிஷம் கொஞ்சம் இரு. மாணிக்கம், வாப்பா வாப்பா. ஐயா, கூப்பிட்டீங்களா ஐயா? இவளை நம்பி ராமநாதன் ஐயா 10 கோடி ரூபாய் கொடுத்து அனுப்புறாரே, என்ன நடக்க போகுதோ தெரியல. முருகா, எப்படியும் ராகவ் வீட்டுக்கு வந்தா சரி. இப்போ இதுக்கு பாஸோட ஆள் ஃபோன் பண்ணுறா? இந்த மார்னிங் வேற இருக்கானே, எப்படி பேசுறது? ஹலோ ஹேமா மேடம், நான் நவீன் பேசுறேன். சொல்லுடி நித்யா. இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? நானும் எங்க டிரைவரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல போயிடுவோம். பாஸ் சொன்ன இடத்துக்கு வந்துருங்க. சரிடி. ஓகேடி, பை. நம்ம பேசுறது டிரைவருக்கு தெரியக்கூடாதுன்னு ஏதோ பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க. அப்படியா?
மாணிக்கம் கொஞ்சம் வேகமா போங்க. சரிம்மா. ஏய் அங்க பாரு. இங்கே நிறுத்துங்க. கரெக்டா இருக்கா? ஏய் கூட்டிட்டு ஓகே சார். கம் வாங்க போலாம். கம் ஓகே சார். ஒன்றும் இல்லை. ஓகே மெதுவா. ஐயா பதட்டப்படாதீங்கோ. நம்ம ராகவுக்கு ஒன்றும் ஆகாது. ராகவ் நல்லபடியா திரும்பி வந்துடுவார். எனக்கு என் பையன் நல்லபடியா திரும்பி வந்துடுவான்னு நம்பிக்கை இருக்கு மாமி. இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. அதான் ஏன்னு தெரியல. அதுதாங்க ஐயா பெத்த பாசங்கிறது. என்ன அவ்வளோ பெரிய பொறுப்பு ஹேமாவை நம்பி அனுப்பியிருக்கேளே, அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. மாமி, நீங்க பயப்படுற மாதிரி ஹேமா ஒன்றும் விவரம் தெரியாத பொண்ணு இல்ல. படிச்ச பொண்ணு, நல்ல விவரம் தெரிஞ்ச பொண்ணு தான். வந்துட்டாங்க. ராகவ், என்ன எப்படி இருக்க? என்னப்பா இது? இங்கெல்லாம் அடிபட்டு இருக்கு. என்னாச்சு ராகவ்? என்னாச்சுப்பா? என்ன பேச மாட்டேங்கிற? என்ன பாரு ராகவ். ஐயோ என்னமாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிறா? சார் அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அதான் டயர்டா இருக்கார் போல இருக்கு. ராகவ், முருக பெருமான் ஒரு குறையும் இல்லாம ராகவை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டான். என்னப்பாச்சு? சார் ரொம்ப டயர்டா இருக்காரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, வாப்பா, உள்ள வாப்பா. சார் உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே சார் ரூம்ல கொண்டு போய் படுக்க வைக்கிறேன். ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. வா வாப்பா. வாங்க சார். வாப்பா, பாத்து வா, பாத்து வா.
அங்க உட்காரு. எந்த இடம் அது? படுத்துக்கப்பா. கலர் கலரா இருக்கு. பார்த்து ராகவ், என்னப்பா பண்ணது உனக்கு? ஐயா ஆ, இந்தாங்க பாலை கொடுங்க. ஆ, குடி. குடிப்பா. இன்னும் கொஞ்சம் 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 குடிப்பா. இந்தா. ஒண்ணுமில்ல. உயிருக்கு ஆபத்தான கண்டம். அந்த பெரியவர் ஏதோ உண்மை நம்மகிட்ட மறைக்கிறாருன்னு எனக்கு தோணுது. அவரை நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. சரி, சமீபத்தில் உங்களை பார்க்க இங்க யாராவது வந்தாங்களா?